மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க வந்து இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இப்போ ஐவிஎஸ் கிளர்க் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஆர்ஆர்பி கிளர்க் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அப்ளை பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ தான் இந்த மே மந்த்லேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஏப்ரல்லேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். என்னால அத கிளியர் பண்ண முடியும். அட்லீஸ்ட் நான் பிலிம்ஸாவது கிளியர் பண்ணுவேனா? நெறைய பேர் வந்து அவ்வளோ லோ கான்ஃபிடன்ஸ்ல இருப்பீங்க. நெறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றப்பயே வந்து நெறைய பேர்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இந்த மாரி எனக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த பயத்த எப்படி நான் சரி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா இருக்கு. நான் இதுக்குள்ள வரலாமா? வேணாமான்லாம் தோணுது. என்னால முடியுமா? நான் வந்து கிளியர் பண்ணுவேனா? அப்புட்ன்னு சொல்லி நெறைய பேர் வந்து நெறைய கன்ஃப்யூஷன்ஸ்லயும், நெறைய டவுட்ஸ்லயும் இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன் இப்படிலாம் இருக்கு? என்னலாம் பண்ணலாம்? அப்படின்றத கிளியரா சொல்லிர்றேன். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ, இல்ல வீடியோ கோர்ஸோ, டெஸ்ட் சீரிஸோ தேவைப்படுதுன்னா, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அத எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிர்றேன். ஸோ கூகுள்ல போய் crackvithjack.com சர்ச் பண்ணுங்க. நம்மளோட வெப்சைட் வந்துரும். இதான் நம்மளோட வெப்சைட்டு. ஸோ சர்ச் பண்ணீங்கனாலே இதான் நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகும். உள்ள வந்தோனே லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணிட்டு மேல ராயல் பாஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு டைரக்ட்டா இந்த பேஜ்க்கு தான் வரும். ஸோ 12 மந்த்ஸ்க்கு 999க்கு ராயல் பாஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ சார் இது என்ன சார் இது என்ன 999னா என்ன வரப்போகுது அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணும். பட் இதுக்கு அதாவது எப்படி சொல்றது? இதில இருக்க கன்டென்ட்டுக்கும், இதுக்கு இருக்க பிரைஸுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஸோ நீங்க பேசிக்ஸ் நான் படிக்கணும். அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். நெறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ மெயின்ஸ் லெவலுக்கும் எல்லா எல்லா டாபிக்ஸும் நான் கவர் பண்ணணும். எல்லாத்தையுமே நான் ஒரே பேக்கேஜ்ல பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, ராயல் பாஸ் இருந்தா கண்டிப்பா பண்ணலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஸோ பேசிக்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் வந்துரும். சரியா? அதுக்கப்புறமேட்டு பிடிஎஃப் கோர்ஸ் வந்துரும். மார்க் டெஸ்ட் சீரிஸ் வந்துரும். இப்போ நம்ம ரிலீஸ் பண்ற எல்லா பண்டில் பெய்டு பிடிஎஃப் வந்துரும். கரண்ட் அஃபேர்ஸ் மெயின்ஸ்க்கு வர கரண்ட் அஃபேர்ஸ் வந்துரும். ஸோ இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணி ஓவரால் பேக்கேஜஸாக நம்ம வச்சிருக்கிறது தான் வந்து ராயல் பாஸ். கரெக்டா? ஸோ அந்த ராயல் பாஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 999க்கே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்பயும் 1899 இருக்கும். ஸோ இப்போ ஆஃபர் பிரைஸ்ல 999ல இருக்கு. ஸோ ஆஃபர் முடியறதுக்குள்ள அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து டெஸ்ட் சீரிஸ் மட்டும் எனக்கு தேவைப்படுது. அது மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது மட்டும் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ மார்க் டெஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் பிளான்ஸ்ல. ஸோ அது வந்து உங்களுக்கு 139க்கு வந்து 9 மந்த்ஸ்க்கு ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ வேண்டவங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? 9 மந்த்ஸ்க்கு 139க்கு நம்ம டெஸ்ட் சீரிஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா பேங்க் எக்ஸாம் டெஸ்ட்டு, இன்சூரன்ஸ் எக்ஸாம் டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட் சீரிஸும் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. டெஸ்ட், டாபிக் டெஸ்ட், மார்க் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் உங்களுக்கு இதில வந்துரும். ஸோ 9 மந்த்ஸ்க்கு 139க்கு இந்த மார்க் டெஸ்ட்டும் அவைலபிளா இருக்கு. வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ரைட். இப்போ கதைக்கு வருவோம். என்ன மேட்ரு? ஸோ நெறைய பேருக்கு வந்து இந்த எப்படி சொல்றது? இந்த பதட்டம், இந்த கன்ஃப்யூஷன், இந்த டவுட்டு ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு வருது? ஃபர்ஸ்ட் யார் கிளியர் பண்ண முடியும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்க இப்போ வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நெறைய பேர் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசா ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் ஒரு டவுட்ல உள்ள வரலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்குமான வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அதாவது வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு வேற எதையுமே யோசிக்காதீங்க. ஸ்டார்ட்டிங்ல வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஐயோ! நம்மளால முடியாதோ அப்படின்னு. நீங்க உள்ள வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பேசிக்ஸ் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, உங்களுக்கு ஒவ்வொரு பேசிக் டாபிக்கும் நீங்க முடிக்க உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க ஓவராலா வந்து ஒரு பிடிஎஃப் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்குறப்பயும், படிச்சத போட்டு செஞ்சு பார்க்குறப்பயும் தான் உங்களுக்கு வந்து ரைட் இது நம்மளுக்கு தெரிஞ்சுது. இது நமக்கு புரியுது. இது கரெக்ட்டா பண்றோம். அப்புட்ன்ற கான்ஃபிடன்ஸ் சின்ன சின்ன விஷயமா தான் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ அத டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த கான்ஃபிடன்ஸே வந்து உங்கள வந்து அடுத்த அடுத்த இடத்துக்கு தள்ள ஆரம்பிச்சுரும். பிலிம்ஸ்க்கு நான் ரெடி ஆயிட்டேன். பிலிம்ஸ் லெவலுக்கு நான் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். அடுத்து மெயின்ஸ் லெவல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணி, நீங்களே உங்கள வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ அதனால நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ வந்து பயம் இருக்க தான் செய்யும். அந்த பயத்த நீங்க அந்த பயத்த ஒண்ணும் அத பத்திலாம் யோசிக்கணும். அந்த பயத்தினால நீங்க வெளிய போ வேணாம். எனக்கு இந்த ஃபீல்டு ஓகே. எனக்கு இது நல்ல ஃபீல்டா இருக்கு. எனக்கு இதுதான் சூட் ஆகும். எனக்கு இதுதான் புடிச்சிருக்கு. என்னோட பேஷனா நான் இத எடுத்துக்கலான்னு இருக்கேன். தாராளமா எடுத்துக்கலாம். தாராளமா பண்ணலாம். தாராளமா நீங்க படிக்கலாம். ஆனா, அதுக்கு இந்த பயம் வந்து ஸ்டார்ட்டிங்ல பயம் இருக்க தான் செய்யும். அந்த பயத்த வந்து பெருசாலாம் நெனச்சுக்காதீங்க. தைரியமா படிக்க ஆரம்பிங்க. ஒரு 3 மாசத்துல உங்களுக்கு தெரிஞ்சிரும். நம்மளால படிக்க முடியுதா? முடியலையா? நம்ம இதுக்குள்ள போலாமா? வேணாமான்னு அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஃபீல்டு எனக்கு செட் ஆவாது. இந்த மாரி படிக்கிறது எனக்கு செட் ஆவாது. நான் இந்த மாரி படிச்சு எனக்கு பழக்கம் இல்ல. நான் வந்து ஓவராலா தான் படிக்கிற மாரி தியரிட்டிக்கலா வரும், டிஸ்கிரிப்டிவா வரும். இந்த மாரி சூஸ் த பெஸ்ட் ஒன்லாம் வர மாட்டேங்குது. இல்ல எனக்கு இந்த டாபிக்க கவர் பண்றதே கஷ்டம். ட்ரை பண்ணா அதுவும் வந்துரும். அப்படி உங்களுக்கு அது சூட் ஆகாத பட்சத்தில், நீங்க சரி இது இப்ப நம்ம ஃபீல்டுன்னு நீங்க அப்பதான் முடிவு எடுக்கணும். எடுத்த உடனே அந்த முடிவுக்கு போகவே கூடாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு மேல என்னால இதுக்குள்ள இருக்கவே முடியாதுன்னு தோணுச்சுனா தான் நீங்க வெளிய வரணும். அதுவரையும் விடாம படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷா படிச்சுக்க ஆரம்பிச்சிருக்கவங்களும் வந்து பிலிம்ஸ் கிளியர் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 3, 4 மாசம் பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு 80% இருக்கு. யா பிலிம்ஸ் மேபி கஷ்டமா கேட்கலாம். கேட்டுட்டா அந்த 20% சான்ஸு. ஆனா 80% உங்களால பிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். கான்ஃபிடென்ட்டோட படிங்க. கண்டிப்பா ஜெயிக்கலாம். தைரியமா மட்டும் இருங்க. கான்ஃபிடென்ட்டா படிச்சுக்கிட்டே இருங்க. கன்சிஸ்டென்ட்டா படிச்சுட்டே இருங்க. ஜெயிச்சிடலாம். ஓகேவா? ஓகே மக்களே. சரி.
மேக் பண்ணேன். வேற ஒண்ணும் இல்ல. டாடா! பை பாய். சி யூ.